சார் ஆர் மேடம், வெல்கம் டு ஆல். இப்போ நேற்று நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ் இஆர்பி டீம்லேருந்து இந்த வருடத்திற்கான எஸ்டிமேட் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி மேனுவல் அனுப்பியிருக்காங்க. அது என்னன்றது உங்களுக்கு சும்மா புரிகிற மாதிரி ஈஸியாக டிப்ஸு சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம நிறைய ஃபீட்பேக்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒர்க் ஆர்டர் இஷ்யூ பண்ணால் கூட உங்களுக்கு மூமெண்ட் ஆலோட டிக்கு வராமல் இருக்கும். நம்ம ஸ்டோரில் போயிட்டு சொன்னாலும் காமிக்கலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் சரி பண்ணுற மாதிரி இப்போ மாற்றிருக்காங்க. அதே மாதிரி சம்டைம்ஸ் ஒர்க் ஆர்டர் இஷ்யூ பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட் அப்டேஷன் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த இஷ்யூவும் இப்போ இந்த மெத்தட்னால இனிமேட்டு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி யாரும் ஒர்க் ஆர்டர் இஷ்யூ கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் டெஃபினிஷன் கீழே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இன்னொருத்தவங்க எஸ்டிமேட் கிரியேட் பண்ண முடியாத மாதிரி ப்ராப்ளம் சம்டைம்ஸ் வரும். அந்த ப்ராப்ளமும் இப்போ சரி பண்ணியிருக்கதா நமக்கு பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இது நம்மளுடைய ஃபீட்பேக்கெலாம் ஏற்று நமக்கு இதெல்லாம் சரி பண்ணி கொடுத்த ஹெட் குவார்ட்டர்ஸ் இஆர்பி டீமுக்கு, என்டையர் டீமுக்கும் அவர் சின்சியர் தேங்க்ஸ் தெரிவிச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம எப்படி இஆர்பி எஸ்டிமேட் வந்து இந்த வருஷத்துக்கு எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். இது எப்போதும் போல தான் இசட்பி எஸ்சிஎஸ் தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீடியோ ஒன்லி ஃபார் டிஎன்இபி எம்ப்ளாயீஸ், நாட் ஃபார் எனி பப்ளிக். இப்போ நம்ம எஸ்டிமேட் க்ரியேட் பண்ணுறது வந்து என்னென்னா, முன்னே இவ்வளோ நாள் வந்து டிஇ அப்படின்னு சொல்லி போட்டிருப்பீங்க. இப்போ வந்து டிடபிள்யூ டிஸ்ட்ரிபியூஷன் ஒர்க்கு அப்படின்ற மீனிங்கில் கொண்டு வராங்க. இந்த வருஷத்துக்காக 24 ஏன்றது ஒரு ஃபில்லிங் தான். அதுக்கப்புறம் உங்கள் கால் சென்டர் முன்னே வந்து நம்ம சர்க்கிள் கோடு போட்டு ஐஃபோன் போட்டு உங்கள் கால் சென்டரில் கடைசி 4 நம்பர் போடுவீங்க. அதுக்கு பதிலாக ஐஃபோன் இல்லாமல், அதாவது உங்களுடைய கால் சென்டர் நேரடியாக போட்டுறீங்க. இஆர்பி எஸ்டிமேட் க்ரியேட் பண்ணும்போதும் சரி, சாங்ஷன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் சரி, ஒர்க் ஆர்டர் இஷ்யூ பண்ணதும் சரி, இதே மெத்தடு தான் ஃபாலோ பண்ணணும் இனிமேட்டு வர்றதுக்கு, புதுசாக போடுறதுக்கு. அது எப்படின்றது சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ நான் இசட்பி எஸ்சிஎஸ் போகிறேன். போயிட்டு இங்கே வந்து இன்னும் டிஇ போடுவோம் இல்லையா, இப்போ டிடபிள்யூ போட்டுட்டு 24A என்னுடைய கால் சென்டர் இப்போ நான் போடுறேன். உங்களுக்கு நீங்கள் எஸ்டிமேட் பண்ணும்போது உங்கள் கால் சென்டர் நேரடியாக போட்டுங்க. 8 டிஜிட் போடணும், எதுவும் ஐஃபோன் இல்லாமல். போட்டுட்டு ஒரே ஒரு என்ட்ரு தட்டுங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது WBS எலிமெண்ட்டுன்றதில் வச்சுட்டு இந்த சதுரில் சர்ச் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஷார்ட்கட் வந்து F4 அமுக்குனோம்னா அந்த கால் சென்டர் கீழே உள்ள WBS எலிமெண்ட்டாக எடுத்துக்கிட்டு வரவும் ஒன்றே ஒன்று தான் செலக்ட் ஆகிருக்கு. அதனால் நான் நேராக என்ட்ரு செலக்ட் பண்ணிவிட்டு 2 தடவை என்ட்ரு தட்டுறேன். என்ட்ரு தட்டிட்டு அதே மாதிரி தான் இங்கேயும் சர்ச் சிம்பிளை இதை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா F4 அமுக்கவும் வருது. இப்போ நான் ஒரு தடவை என்ட்ரு பண்ணோம். ஓகே, இப்போ எஸ்டிமேட் நம்பர், இப்போ இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எஸ்டிமேட் போடுறேன். அதனால் என்ன செய்கிறேன்னா, இந்த இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு எஸ்டிமேட் நம்பர் வந்து 001ன்னு ஆரம்பிக்கிறேன். எஸ்டிமேட் நம்பர் வந்து 3 டிஜிட்டில் தான் இருக்கணும், 4 டிஜிட்டில் போடாதீங்க. 001. இப்போ நான் சும்மா உங்களுக்கு ட்ரைனிங் பர்பஸ்ன்றனால ட்ரைனிங் எஸ்டிமேட் நான் தலைப்பு கொடுத்துக்கிறேன். போட்டுட்டு ஒரு என்ட்ரு தட்டுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், எப்போதும் போல தான் எஸ்டிமேட் டைப் பண்ண கேபிட்டலாக, இம்ப்ரூவ்மெண்ட்டாக, ஸ்கீம் வேறு எதுவும் செலக்ட் பண்ணுறதுனா செலக்ட் பண்ணிவிட்டு எப்போதும் போல் ஆட் மெட்டீரியல் கொடுத்து நீங்கள் ஆஸ் யூஸ்வல் எப்போதும் போல் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் ப்ரொசீஜரு. இதே மாதிரி இப்போ நீங்கள் இது எஸ்டிமேட் க்ரியேட் பண்ணிட்டீங்க. வியூ எஸ்டிமேட் அப்ஸ்டார்ட் போயிட்டு PDF ஃபைல் ஜென்ரேட் பண்ணிவிட்டு சப்மிட் ஃபார் அப்ரூவல்னு கொடுத்துட்றீங்க. அடுத்து சாங்ஷன் என்ட்ரி பண்ணணும் இல்லையா, அதுக்கும் இதே மாதிரி தான் இசட்பி எஸ்சிஎஸ் 6 ஏற்கனவே போட்ட எஸ்டிமேட்லாம் அதே மாதிரி தான் எப்போதும் போல தான் போகணும். இப்போ இன்றைக்கி தேதியிலேருந்து நீங்கள் இப்போ போடுறது DW-24A 22300080 போட்டு ஒரு என்ட்ரு. அதுக்கப்புறம் இங்கே வச்சுட்டு நான் சர்ச்சு கொடுக்குறேன். அடுத்து இங்கேயும் வச்சுட்டு சர்ச்சு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் எக்ஸிக்யூட் கொடுத்தேன்னா உங்களுக்கு நான் இப்போ எஸ்டிமேட் வந்து சேவ் சப்மிட் பண்ணாததுனால நோ டேட்டா அவைலபிள்னு காமிக்குது. சப்மிட் பண்ணியிருந்தோம்னா உங்களுக்கே தெரியும், இசட்பிஎஸ்சிஆரில் அந்த நமக்கு அடுத்த ஸ்க்ரீன் வரும், லிஸ்ட் ஆகும். அதை வச்சு நம்ம சாங்ஷன் என்ட்ரி பண்ணிவிட்டு தென் ஒர்க் ஆர்டர் அப்ளை பண்ணிக்கலாம் எப்போதும் போல்.
ஒர்க் ஆர்டர் இஷ்யூ கொடுக்குறவங்களும் இதே மாதிரி தான் DW24A இது மாதிரி போட்டுக்கணும். பார்த்துங்க. மேனுவல் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து ஷேர் பண்ணது உங்களுக்கு ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ அடிஷ்னலாக உங்களுக்கு புரியறதுக்காண்டி டிப்ஸுக்காண்டி எடுத்திருக்கோம். எதுவும் டவுட்டு இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.